மலை கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம அது சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே பற்றி நம்ம 18/8/2026க்கான ஒரு கணிவு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி 17ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 325. நேற்றுக்கு நம்ம 9/7 அடுத்து 1 வர மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம், விஷயம் கொடுத்துருந்தோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி செட் ஆகல. ஓகே, நம்ம இப்போ நியூ பேட்டர்ன் தான் இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிக்கெட் நம்பர் போகிற மாதிரி இருந்தாலும் ப்ரைஸ் டெஸ்ட் பாருங்கள். இதில் ரேட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். எங்களோட புக்கிங் நம்பர் 99 44 31 13 27. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலியமாக நம்பர் போட்டுக்கலாம். பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3:05 வரைக்கும் எங்ககிட்ட நம்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்மளே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 878 இந்த 878 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். 878 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்மல் நம்பர் 47 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதல்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-3ன்னு கிடச்சிருக்கு. 5-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 878 வச்சு எடுக்கல. நமக்கு 5-3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 587. 587 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 587 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 4 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 4-8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 587 போர்டில் நமக்கு 4-8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 836. இந்த 836 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 836 டேன் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5-0ன்னு கிடச்சிருக்கு. 5-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 836 போர்டில் நமக்கு 5-0ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 325. இந்த 325 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 325 டேன் ஆப்ஷன் 47 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5-1ன்னு கிடச்சிருக்கு. 5-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 325 வச்சாலும் நமக்கு 5 அல்லது 1லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 days எழுதும். இதில் 5 அடுத்தபடி நமக்கு 8 அடுத்தபடி நமக்கு 5 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸிங்கை நம்ம எடுத்துருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 878 இந்த 878 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். 878 போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 485 போட்டுக்கிறோம். எப்பயும் போல் முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 08ன்னு கிடச்சிருக்கு. 08 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 878 போர்டு நமக்கு 08ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் 587. 587 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 587 லாக் ஆப்ஷன் 685 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 5-3ன்னு கிடச்சிருக்கு. 5-3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 587 போர்டில் நமக்கு 5-3ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த நாள் ரிசல்ட் 836 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 836 லாக் ஆப்ஷன் 485 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 2 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 2-8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 836 வச்சு நமக்கு 2-8ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 325. இந்த 325 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 325 லாக் ஆப்ஷன் 485 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர் 86ன்னு கிடச்சிருக்கு. 86 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 325 போட்டு எடுக்கலாம். நமக்கு 8 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துக்கோம். இதில் 8 அடுத்தபடி நமக்கு 3 அடுத்தபடி நமக்கு 2 மேக்ஸிமம் பி போர்டில் வர மாதிரி வருது. ஓகேவா? கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்துவந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தெரிஞ்சு ஒரு 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வேறு போர்டு மாற்றி வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா மாறி வந்தால் சி போர்டில் 8 வரலாம். அப்படி இல்லாட்டி பி போர்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா?
ஓகே நம்மள இன்றைக்கான நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா 5 அல்லது ஏ போர்டு சி போர்டுக்கு எடுத்திருந்தோம். அடுத்தபடி இன்னொரு நம்பரில் 8 அல்லது 6லேருந்து ஒரு நம்பர் எடுத்தோம். இதில் 8 வரலாம், இதில் 5 வரலாம், இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். கணிப்பில் ஒன்ஸ்னால் லிமிட்டாக பயன்படுது. ஏன்னா நம்ம புது படம் தான் எடுத்தோம். ஏன்னா எப்படி வேலை செய்யணும் பாட்டு அதுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஏபிசிஎஸ்சிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்குற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 58, 85, 56, 65, 18, 81, 16, 61 நம்ம 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கெஸ்ஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பராக பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஓகே நம்மள இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 325 பார்த்திங்கன்னா குட்டி ஆல்போர்டில் 137 கொடுத்துருக்காப்புல. இதில் 3ஆம் நம்பர் சூப்பராக வந்து வினேஷ் கொடுத்துருப்பாப்புல. ராஜா அவர் பார்த்திங்கன்னா 8-3 கொடுத்துருப்பாப்புல. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து வினேஷ் வந்து கொடுத்துருப்பாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 2-7 கொடுத்துருக்காப்புல. இதில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 29 கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்தது 25ன்னு வந்திருக்கு. ஓகே நம்மள இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஓரளவுக்கு கம்மியான நம்பர்ஸை வந்து கமெண்ட் பண்ணிங்க. கொஞ்சம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்த்து பிள்ளை பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கப் பண்ணி வச்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்புடன் நம்ம சந்திப்போம்.